வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் 2ஆம் உலகப் போரை பற்றி பார்ப்போம். 1939 முதல் 1945 வரை 1ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனி படையில் இராணுவ வீரராக இருந்தவர் ஹிட்லர். ஜெர்மனியின் தலைவராக வேண்டும், உலக நாடுகளை எல்லாம் அடிமைப்படுத்தி அகில உலக சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டினார். அதற்காக திட்டமிட்டு செயலாற்றத் தொடங்கினார். தன் திட்டத்தில் முதல் கட்டமாக தேசிய சோசியலிச ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில் சேர்ந்து பேச்சு திறமையால் விரைவாக முன்னேறி 1921 அக்கட்சி தலைவரானார். கட்சியை பலப்படுத்தி 1932 நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்றார். 1933 ஜனவரி 30 ஜெர்மனியின் பிரதமரானார். 1934 ஜெர்மனியின் ஜனாதிபதி இறந்து போனார். அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி பதவியையும் ஹிட்லர் கைப்பற்றி கொண்டார். எதிர்ப்பாளர்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு சர்வாதிகாரி ஆனார். முதல் உலகப் போரில் ஜெர்மனியின் தோல்விக்கு காரணமான பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளை பழிவாங்க வேண்டுமென்று திட்டமிட்டார். இராணுவத்தை பலப்படுத்தினார். ஜெர்மனியின் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை மூன்றும் உலகின் சிறந்த படைகளாக உருவெடுத்தன. 1939 ஆண்டு செப்டம்பர் 1 எவ்வித போர் பிரகடனமும் வெளியிடாமல் போலந்து நாட்டின் மீது படையெடுத்தார். பிரிட்டனும் பிரான்சும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போர் பிரகடனம் வெளியிட்ட போதிலும் போரில் நேரடியாக குதிக்கவில்லை. இதனால் 2 வாரங்களில் போலந்தை கைப்பற்றி கொண்டது ஜெர்மன் இராணுவம். இந்த சமயத்தில் ஹிட்லருடன் நட்பு கொண்டார் இத்தாலி சர்வாதிகாரி முசோலினி. ஜப்பான் உட்பட வேறு சில நாடுகளும் ஜெர்மனியுடன் கைகோர்த்து கொண்டன. ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய 3 நாடுகளும் ஒரு இரகசிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டன. ஆசிய பகுதிகளை ஜப்பானும், ஆப்பிரிக்காவை இத்தாலியும், ஐரோப்பிய பகுதிகளை ஜெர்மனியும் தாக்கி கைப்பற்ற வேண்டும் என்பதே அந்த இரகசிய ஒப்பந்தம். 1940 மே 10 பிரான்ஸ் நாட்டின் மீது ஹிட்லர் படையெடுத்தார். பிரிட்டிஷ் படைகள் பிரான்சுக்கு ஆதரவாக அனுப்பப்பட்டன. என்றாலும் ஜெர்மனியின் தரைப்படைக்கும் விமானப்படைக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் பிரிட்டிஷ், பிரெஞ்சு படைகள் திணறின. பிரான்ஸ் இராணுவத்தில் 51 லட்சம் வீரர்களும், பிரான்சுக்கு ஆதரவாக 7 லட்சம் பிரிட்டிஷ் இராணுவத்தினரும் இருந்த போதிலும் பயனில்லை. ஜெர்மனியின் 4000 விமானங்கள் பிரான்ஸ் மீது குண்டு மாறி பொழிந்தன. அதே சமயத்தில் ஜெர்மனியின் தரைப்படைகளும் பிரான்ஸ் தலைநகர் நோக்கி, பாரிஸை நோக்கி முன்னேறினர். 1940 ஜூன் மாத மத்தியில் பாரிஸ் நகரை ஜெர்மனி படைகள் முற்றுகையிட்டன. போரில் பிரான்ஸ் வீரர்கள் 5 லட்சம் பேர் மாண்டார்கள். 10 லட்சம் பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். உடனே சரணடையாவிட்டால் பாரிஸ் நகரை எரித்து சாம்பலாக்குவேன் என்று கொக்கரித்தார் ஹிட்லர். இதன் அடுத்த பகுதியை நாளைய பதிவில் தொடர்வோம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.